வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு கூட்டணும் அப்படின்றதுக்காக வெளியில வரக்கூடிய பெண்ணை உங்களுக்கு படுக்கையினுடைய ஒரு பாவையா நீங்க மாத்துறது அப்படின்றது வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? இதுல வேற அவங்களுக்கு இந்த மாதிரி பாலியல் ரீதியாக ஒத்துழைக்கலன்னா அவங்க மேல ஒரு முத்திரை. என்ன முத்திரைனா, பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரின்னு ஒன்று சொல்றாங்க பாருங்க. அப்போ இவங்கெல்லாம் செஞ்சாங்கன்னா அது தப்பு கிடையாதா? அது புனிதமா? அது முக்கியமான புள்ளிங்கள் செஞ்சிருக்காங்க, அவங்க அவமானப்படட்டும். நீ பத்தினியா இருந்தா நீ அப்பவே சொல்ல வேண்டியதானே. மறுபடியும் யார் மேல அதை திருப்பி விடுறாங்கன்னா பெண்கள் மேலதான். நீங்க சோப்பு விளம்பரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சீப்பு விளம்பரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சாப்பிடுற விளம்பரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த விளம்பரத்தை எடுத்துக்கிட்டாலும் அங்க தேவையே இல்லாம பெண்களை ஏன் கொண்டு வந்து வைக்கிறீங்க? சில இடத்துல அரை நிர்வாணமாக, சில இடத்துல போக பொருளாக. அப்போ பொருளை பார்த்து வாங்குறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அப்புறம் இந்த இந்திய நாடு வல்லரசாகித்தான் என்ன பயன் அப்படின்னு நான் கேட்க வேண்டியதில்லை. உலக நாடுகள் எல்லாம் வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். ஹேமா கமிட்டியோட அறிக்கை வெளியாகி மலையாள நடிகர் சங்கத்தில் பெரிய ஒரு பூகங்கமே உண்டாகியிருக்கு மேம். இந்த கமிட்டியில் பல்வேறு பிரபலமான நடிகர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு விழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மேம்? ரொம்ப வருஷமா பெண்களை என்னவா பார்த்துருக்குறாங்க அப்படின்றத இந்த அறிக்கை தான் அப்பட்டமாக இப்போ நமக்கு சொல்லியிருக்கு. வெறும்னே சினிமா துறையில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கு, இல்லை மலையாள சினிமாவில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பேசுறது ரொம்ப அபத்தம். இன்னைக்கு மலையாள சினிமாவில் நடந்ததை வெளிப்படையாக சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம், அதுக்கு முன்னாடி ஒரு நடிகையை ஒருத்தர் காரில் கடத்திட்டு போய் பாலியல் ரீதியாக பலாத்காரம் பண்ணியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இனிமேல் இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்போது என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்து என்ன நடக்குது அந்த துறைக்குள்ளே அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க. அந்த ஆணையம் இதுவரைக்கும் திரைத்துறையோட சம்பந்தப்படாத ஒரு நபர். யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி. அப்போ நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த திரைத்துறைக்கு போகும்பொழுது, நம்மளை பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படின்னு சொன்னால் ஒரு பிரம்மாண்டம், ஒரு பெரிய கனவு. நம்ம முகத்தை அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களோட முகத்தை அதில் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய பரவசம், ஒரு பெருமிதம், பத்தியா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த மாதிரி திரையில் தோன்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஆள் மாதிரியே நினச்சிக்கிற ஒரு மனப்பான்மை உண்டு. அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனில் நல்லவங்களாக காட்டும் பொழுது, ஒரு பெரிய கதாநாயகனாக ஒரு பெரிய 10 பேரை பறந்து அடித்து ஓடி அடித்து அந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு பெரிய ஆள், உண்மையிலேயே அவர் நாயகன் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இயற்கை சீற்றங்கள் மாதிரியான நேரங்களில் அவங்க எந்த அளவுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போ தெரியும் அவங்க ரியல் ஹீரோவா இல்லை ரீல் ஹீரோவான்னு. இது புரியாமல் இதை நம்ம ஒரு பிரம்மாண்டமாக பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? இப்போ இந்த சூழலில் தான் இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், முன்னாள் நீதிபதி அவர்கள் அங்கே போய் ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. யார்கிட்ட கேட்கணும், பாதிக்கப்பட்ட பெண்கள் அல்லது யார் சொல்கிறதுக்கு முன் வராங்க, எங்கே போய் கேட்டால் சரியாக வரும் அப்படின்ற நிலையில் இருந்து அவங்க பார்த்து அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட இருந்து கருத்து கேட்டு அதுக்கப்புறமா இந்த ஆய்வு அறிக்கையை கொடுக்குறாங்க. அதை கொடுத்தாவது உடனே வெளியில் வந்ததா? இப்போ ஏன் பாலியல் ரீதியாக இப்படி பெண்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றத நம்ம ஏன் இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா, 2019 வாக்குலேயே அவங்க கொடுத்ததாக சொல்லப்படுது. அதுக்கும் இதுக்கும் 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி 2024. இப்போ இத்தனை வருஷம் வரைக்கும் ஏன் வெளியில் வரல அப்படின்னா, அதை யாரோ வெளியில் வரக்கூடாது அப்படின்னு தடுத்து வச்சிருக்காங்க. முக்கியமான நபர்களுடைய பெயர்கள்லாம் அதில் அடிப்படுது, அவங்களுடைய பர்சனலான லைஃப் பற்றிலாம் அந்த அறிக்கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் இத்தனை நாட்கள் வெளில வர முடியாமல் தடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கருத்திருக்காங்க. அப்போ பெரியவங்க செஞ்சால் பெருமாள் செஞ்ச மாதிரின்னு ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ இவங்கெல்லாம் செஞ்சாங்கன்னா அது தப்பு கிடையாதா? அது புனிதமா? அது அப்போ மற்றவங்க அந்த மாதிரி செய்வாங்களா? என்ன ஒரு இதுவே நியாயமே இல்லை பாருங்களேன். அப்போது ஒரு பெரியவங்க செஞ்சுருக்கிறாங்க, முக்கியமான புள்ளிங்கள் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க அவமானப்படட்டும். அப்போ இது அவமானம் இல்லையா? இன்னொருத்தரை பாலியல் ரீதியாக நம்ம சுரண்டி இருக்கிறோமேன்ற குறைந்தபட்ச அவமானமாவது அவங்களுக்கு வேண்டாமா? அதாவது நம்ம காட்டி கொடுத்தா தானே சமூகத்தில் இனிமேல் இதை போன்ற ஒரு நபர்கள் உருவாகாமல் இருப்பதற்கு சாத்தியங்கள் வரும். அப்போ அதையும் நான் செய்ய மாட்டேன், அவங்கள நான் காட்டி கொடுக்காம வச்சுருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்?
பெண்களை தொடர்ச்சியாக பாலியல் பொருளாகத்தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்றது இதனுடைய வெளிப்பாடாக நம்ம பார்க்குறோம். இந்த சூழலில் தான் இன்னைக்கு வந்து வெளியில் வந்திருக்கு. அதுக்காகவே கேரள அரசாங்கத்துக்கு நம்ம ரொம்ப பெரிய ஒரு பாராட்டை சொல்லியாக வேண்டும். ஏன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களுக்குள்ள இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்க சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தொடர்புடையவர்களாக இருக்கலாம், எத்தனையோ இருக்கலாம். அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து அந்த அறிக்கை வெளியில் வந்திருக்கு அப்படின்னா அதற்காக அந்த அரசாங்கத்தை நான் பாராட்டுறேன். இப்போ இந்த சூழலில் திரைத்துறையில் நடந்த இந்த அவலத்தை எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இதை நிற்கிறதுக்கு என்ன செய்யணும், அதை தான் நம்ம அடுத்ததாக பார்க்கணும். அதுக்கான ஒரு சொல்யூஷன் வரும் அப்படின்னு நம்புறீங்களா மேம்? வந்து ஆகணும். வருமா வராதா, வரும் ஆனால் வராது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது வந்தே ஆகணும். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தினுடைய கட்டாயம். இன்னொரு பக்கம் என்ன, இவங்க தான் நடிக்கிறதுக்குன்னு வந்துட்டாங்க. அதுதான் இப்போ இந்த துறையில் நடிக்கிறதுக்குன்னு வந்துட்டாங்க. இங்கே எல்லாமே கிளாமர் காட்சிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி இதை ஒரு அசாத்தியமாக ஈஸியாக பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. ஸோ இந்த துறையில் இருக்கிறவங்களை பற்றி இப்போ என்ன நினைக்கிறீங்க மேம்? ஏன்னா இப்போ மருத்துவராக இருக்கட்டும், கல்கத்தாவில் அந்த மருத்துவரில் ஆரம்பித்து சின்ன 2 வயசு குழந்தையாக இருக்கட்டும், 93 வயசு பாட்டியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு தான் அவங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ இங்கே வந்து ஒரு ஈஸியாக ஒரு வார்த்தை வந்துடுது. இவங்க சினிமாவுக்கு தானே வந்திருக்காங்க, சினிமாவுக்கு வந்தவங்க இதெல்லாம் ஈஸியான ஒரு மேட்டர், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அப்போ மற்ற இடத்துல நடக்கிறதுனால இந்த இடத்துல நடக்கிறத வந்து நம்ம சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை உருவாகுது இல்லையா? அந்த இடம் தான் தப்புக்கான வழி. அந்த இடம் ஏன் உருவாகுது? அந்த இடத்த உருவாக்குனவங்க யாரு? அங்கதான் வந்துட்டு ஆதிக்க மனநிலை, ஆணாதிக்க சமூகத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த பொது புத்தி இருக்கு இல்லையா, அது அங்கதான் அடங்கியிருக்கு. அப்போ பொது வெளிகளில் ஒரு பெண் வரா, எதுக்காக வருவா? ஒன்று அந்த தன்னுடைய வீட்டை வந்து பாதுகாக்கணும், இல்லை தான் வந்து சொந்த காலில் நிற்கணும், சுயமரியாதையோட வாழணும், இல்லை தன்னுடைய பசியை வந்து போக்கிக்கணும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவள் போராடி வெளியில் வரா. அப்படி வெளியில் வரக்கூடிய பெண்ணை நீங்கள் என்னவா பார்ப்பீங்க? அவளே தன்னுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு மதிப்பு கூட்டணும் அப்படின்றதுக்காக வெளியில் வரக்கூடிய பெண்ணை நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு படுக்கையினுடைய ஒரு பாவையாக நீங்கள் மாற்றுறது அப்படின்றது வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? நீங்கள்லாம் எதை வச்சுட்டு அப்புறம் ஆண்கள்னு பேசிக்கிறீங்க? ஆண்மைனா என்ன? இதுதான் ஆண்மையா? அப்போ இதை தாண்டி ஆண்மை அப்படின்றது வேற எதுவுமே கிடையாதா? ஒரு பாதிக்கப்பட்டு எனக்கு வசதி இல்லாமல் நான் வரேன் அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு இந்த துறை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இதில் திறமை அதிகம், நான் என்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்காக வரேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாலியல் ரீதியாக பயன்படுத்துவீங்க, அப்யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள்லாம் மனுஷங்க தானா? அப்போ உங்கள் கையில் ஏன் இந்த துறை மாட்டியிருக்கு? உங்கள் கையில் ஏன் இது வந்து சிக்கி சின்னாபின்னமாகுது? இந்த கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறாங்க? மற்ற துறைகள்லாம் பெண்கள் வந்துட்டு வரும்பொழுது அவங்களையும் பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க அப்படின்றதுக்கும், அப்போ திரைத்துறையில் இவங்க வந்து வேணும்ட்டே தானே வராங்க அப்படின்னு சொல்கிறதும் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேம், நடிகர்கள் கிட்ட வந்து அந்த திரைத்துறை போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, எல்லா நேரங்கள்லையும் இருந்திருக்கு. ஆனால் இவங்க கிட்ட போனதுக்கப்புறம் தான் அதிகப்படியான குற்றங்கள் வந்து நடந்திருக்கு. தயாரிப்பாளர்களாக வந்து அதை முன்னிறுத்தி வைக்கிறப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து குறைவாக தான் இருந்துச்சு அப்படின்ற ஒரு இதை பார்க்குறேன். கம்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை எப்படி பார்க்குறேன்? இல்லை இப்போது வந்த அறிக்கையினுடைய இது நிலவரம் என்னன்னா, ஒரு 15 பேர் கொண்ட மாஃபியா கும்பல்ன்றாங்க. அவங்களுடைய கைகளில் தான் இந்த திரைத்துறையே சிக்கி சின்னாபின்னமாயிட்டு இருக்கு. அந்த மாஃபியா கும்பலில் யார் யார் இருக்காங்கன்னா, தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க, இயக்குனர்கள் இருக்கிறாங்க, அடுத்தது நடிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுலேயும் அந்த இயக்குனர்களில் சில பேர் சைக்கோன்றோம் பாருங்க, அவங்கெல்லாம் தனக்கு வந்து ஒத்துழைக்காத நடிகைகள், அதாவது ஒத்துழைப்பு அப்படின்றதுக்கு நம்ம வேறொரு பொருள் வச்சுருக்கோம், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு என்பது பாலியல் ரீதியான ஒத்துழைப்பு. இப்போ அந்த மாதிரி ஒத்துழைக்காத நடிகைகளை ஒரு சீனை, ஒரு காட்சியை வந்துட்டு எத்தனை முறை, ஒரு டேக்கு 2 டேக் அந்த மாதிரி 15-17 டேக் ஒரு நாள் முழுக்கவே வந்து வீணாக்கிட்டு, மறுபடியும் 2வது நாள் வீணாக்கிட்டு, அப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு முதல் டேக்லேயே ஓகே ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள் நம்மளை கேள்வி கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ 2 நாள் வந்துட்டு அந்த படாத பாடுபடுத்திய அந்த நடிகை, படாத பாடுபட்ட அந்த நடிகை, அப்போது 2வது நாளினுடைய இரவில் ஏதோ ஒரு சமரசத்துக்கு இணங்கி இருக்கிறா.
அப்படிதானே புரிஞ்சுக்க முடியுது. அப்போ எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஒரு 2 நாள் ஒரே காட்சியை நீங்கள் வந்து அத்தனை தடவை ரீடேக்னு சொல்லும்போது உங்களுடைய நம்பிக்கையின் மீது, உங்களுடைய தன்னம்பிக்கையின் மீது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்ம சரியாக பண்ணலையோ. ஒரு படத்தில் கூட வருமே, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, வடிவேலு கேட்பான். வடிவேல் வந்து யாரையோ கையை பிடிச்சி இழுத்துருப்பான். பஞ்சாயத்தில் வந்து கேள்வி கேட்குறாங்க, என்ன நீ கையை பிடிச்சி இழுத்தியாமே, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அப்படின்னு கேட்டால், என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, பதில் திருப்பி மறுபடியும் கேட்டுட்டு இருந்தா ஒரு கட்டத்தில் அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆயிடும்னா, நம்ம தான் தப்பாக கேட்குறோம் போல இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஒரே மாதிரியான இடத்த மறுபடியும் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நல்லா நடித்தோம். அப்போ என்ன தோணும், ஒருவேளை நம்ம தான் சரியாக நடிக்கலையோ, நமக்கு இந்த நடிப்பு வரலையோ, நம்ம ஏன் இந்த நடிப்பு மேலே போகணும் அப்படின்னு ஓரம் கட்டக்கூடிய வேலையை தானே நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது எப்படி இந்த புதிய கல்விக் கொள்கையில் வந்து 3ஆவதுல ஒரு எக்ஸாம் வைக்கிறோம், 5ஆவதுல ஒரு எக்ஸாம் வைக்கிறோம், 8ஆவதுல ஒரு எக்ஸாம் வைக்கிறோம்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தலை கொண்டு வராங்க இல்லையா. அப்போ 3ஆம் கிளாஸில் 5ஆம் கிளாஸில் நீங்கள் வந்து வடிகட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யாராவது இறங்கி வருவானா? அங்கேயே வந்துட்டு அவன் ஃபெயில் ஆகிட்டான், தோத்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி வருவான்? அவமானம்னு ஒன்று இருக்கு இல்லையா. மற்ற நண்பர்கள்லாம் அடுத்தடுத்த வகுப்புக்கு போவாங்க, நான் மட்டும் அதே வகுப்பில் உட்காந்துருப்பேனா, என்னங்கடா இது அப்படின்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தானே அந்த நடிகைகளை வந்து நீங்கள் தள்ளுறீங்க. இதில் வேற அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாலியல் ரீதியாக ஒத்துழைக்கலைன்னா அவங்க மேலே ஒரு முத்திரை. என்ன முத்திரைனா, பிரச்சனைக்குரிய நடிகைகள். யோசிச்சு பாருங்கள். அவன் வந்துட்டு ஃபினான்ஸ்லேருந்து பணம் வாங்கிட்டு வந்தானா, இல்லை நிலத்தை விற்று பணம் எடுத்துகிட்டு வந்தானான்னு தெரியல. இப்படி பணம் எடுத்துகிட்டு வந்து ஒரு படத்தை இயக்கி அந்த படத்தை வெளியில் வந்ததுக்கப்புறமா அதுலேருந்து லாபம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தன், இது வந்து பிரச்சனைக்குரிய நடிகை அப்படின்னு ஒரு முத்திரை குத்திருந்தா அந்த நடிகையை பயன்படுத்துவதற்கு ஒப்புவானா? எப்படி ஏற்றுப்பான்? ஐயோ, நானே வந்துட்டு இங்கே அங்கன்னு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உடனடியாக எனக்கு வந்துட்டு கையில் வந்து ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரி பாருங்க சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்போ இந்த சூழலில் பாலியலுக்கு வந்துட்டு நீங்கள் இணங்கலை அப்படின்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக உங்களுடைய கெரியர், உங்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய கனவு, இலக்கு எல்லாமே காலி. அவ்வளோ. ஏன் சின்மயி அவர்கள் நம்ம பார்த்தோம், எப்படி வந்து அவங்க இந்த துறையில் வந்து கொடிகட்டி பறந்தாங்க அப்படின்றதையும் நம்ம நல்லாவே பார்த்தோம். இன்றைக்கி அவங்க எங்கே இருக்கிறாங்க? அவங்க வந்து ஓப்பன் அப் பண்ணதுனால அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு நபர் இப்படி வந்து ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஒருவேளை தப்பாகவே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா கூட பரவாயில்ல. உண்மை அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த நபருக்கு எத்தனை பேர் கூட வந்து நின்னாங்க, யார் வந்தாங்க? இப்போ நான் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன், நான் எனக்காக மட்டுமா சொல்கிறேன்? நான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ சொல்லலை, அதை நடந்தப்பவே சொல்லலை, அதை தாண்டி சொல்கிறேன் அப்படின்னா அப்போ என்ன மாதிரி இனிமேல் யாருக்கும் அந்த பாதிப்பு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேமா கமிட்டியில் வந்து நிறைய நடிகைகள் வந்து அவங்களுக்கு நடந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்கிறதுல வந்து என்னென்னா ஃபேக் அலிகேஷன் வைக்கிறாங்க. சும்மா வந்து ஒரு நடிகர் மேலே சொல்கிறாங்க. 1991 நடந்ததை வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க, அப்போவே சொல்லாமல் இப்போ வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை அந்த விஷயத்தை பெருசாக்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து சொல்கிறாங்க அப்படின்னுலாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அது ஏன் அது அந்த மாதிரி ஏன் பார்க்கப்படுது? அப்படியான கேள்விகள் எதற்காக எதற்காக வருதுன்னா திமிர்த்தனம். அப்போவே நீ சொல்லியிருக்கணும் தானே, நீ பத்தினியாக இருந்தால் நீ அப்போவே சொல்ல வேண்டியது தானே. மறுபடியும் யார் மேலே அதை திருப்பி விடுறாங்கன்னா பெண்கள் மேலே தான். உண்மையிலேயே அந்த மாதிரி நடந்திருந்தா நீ அப்போ தானே சொல்லியிருக்கணும், நீ ஏன் இப்போ சொல்கிற? இப்போது ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா நமக்குள்ளே ஒரு பதட்டம் வரும், இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உடல் தான் வந்துட்டு அவங்கள வந்து புனிதமாக ரொம்ப வருஷமாக கற்பித்து வச்சுருக்கிறாங்க. அப்போது அந்த உடம்புக்கு வந்து ஏதாவது ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா செத்து கூட போகலாம். அப்படி வேற ஒரு இது, அதாவது ஐயோ மானத்தை விட்டெல்லாம் நீ வாழக்கூடாது, நீ செத்து போகலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு பிரசவ இதுக்காக மருத்துவமனைக்கு போகிறீங்க, அந்த இது வந்துட்டு சுகப்பிரசவம் நடக்கலை, நார்மல் டெலிவரி நடக்கலை. அப்போது வந்துட்டு அவசரமாக அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. அந்த அறுவை சிகிச்சையின் பொழுது பெண்கள் மட்டும்தான் இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு மயக்க ஊசி கொடுக்கறதுக்கு ஒரு ஆண் மருத்துவர் வரலாம், இல்லை வந்துட்டு உங்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கே கூட ஒரு ஆண் மருத்துவர் வரலாம், இல்லை கூட பக்கத்தில் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு செவிலியாக ஒரு நர்ஸாக ஆண் நர்ஸு வரலாம். அப்போ அந்த இடத்துல உங்களை வந்துட்டு ஆடைகளை அவிழ்க்காமல் அப்படியே பண்ணுவாங்களா?
அப்போது ஆடைகளை நீக்கி தான் அப்போது உங்கள் வயிற்று பகுதியை அறுத்து உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைய இருக்க போகிறாங்க. அப்போ இப்போ வந்துட்டு அந்த உடலை வந்துட்டு இந்த ஆண்கள்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த பொண்ணை சாக சொல்லுவீங்களா? எவ்வளோ மோசமான போக்கு பார்த்தீங்களா? அப்போ பெண்ணினுடைய உடலை புனிதம் என்று கற்பித்ததன் வழியாக அந்த பெண்களே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம உடம்பு வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வாழவே கூடாது, நம்ம வாழ தகுதியற்றவர்கள் அப்படின்றத அவங்க மூளைக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிவு செஞ்சுட்டாங்க. இதைத்தான் வந்துட்டு இவங்க வச்சுட்டு துருப்புச்சீட்டு மாதிரி வச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையிலேயே அந்த மாதிரி நடந்ததுதான் நீ ஏன் அப்போவே சொல்லலை, நீ இப்போ சொல்கிறதுனால அது வந்து உண்மையே கிடையாது அப்படின்னு இவங்கள வந்துட்டு ரொம்ப அதாவது பெருமை மிக்க நபர்கள் போலவும் இவங்கெல்லாம் புனிதர்கள் போலவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு காலத்தில் வந்து குழந்தை திருமணம் அப்படின்னு நடந்துட்டு இருந்தது. அப்போல்லாம் நடந்துட்டு இருந்தேன், நல்லா தானே இருந்தது, ஏன் இப்போ வந்து கொண்டு வரதில்லை அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஏன் அப்போது நடந்ததை வந்து இப்போ சொல்கிறீங்க? அப்போது நடந்ததை வந்து சொல்ல முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். குழந்தை திருமணம் நடந்தப்போ அதை தடுக்க முடியாத அளவில் நம்ம இருந்திருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சட்டம் வந்ததுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு அது எல்லாமே வந்து தடுக்கப்படுது. இன்னைக்கு கூட எங்கேயாவது தெரியாதனமாக நடக்கும் பொழுது யாராவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உடனே காவல்துறை போய் அவங்கள கைது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த சூழலில் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்காவது ஓரளவு நம்மளால் வெளியில் வாயெடுத்து சொல்ல முடியும் அப்படின்ற சூழலுக்கு வந்திருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம பேசுகிறோம். இப்படி வந்து வருவதற்கு நம்ம இவ்வளோ வருஷம் வந்து நமக்கு ஆயிருக்கு அப்படின்றத பாருங்கள். இப்போ இங்கே மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்றப்போ இது வந்து மற்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே இந்த மாதிரியான நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியிலுமே இருக்குது அப்படின்னு சொன்னப்போ நடிகர் விஷால் அவர்கள் இருக்கு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கு மேலாம் வந்து அலிகேஷன் வருதோ, யார் மேலாம் இவர் வந்து இந்த மாதிரி என்னை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு என்னை ஆளாக்குனவரே இவர் தான் அப்படின்னு எந்த ஒரு நடிகரை கை காட்டுறாங்களோ அந்த நடிகர் வந்து எனக்கு இந்த நடிகையே தெரியாது, அடுத்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது, இவங்க வந்து என்னை எப்படி தப்பான ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, நான் அவங்களுக்கு எதிராக கேஸ் போட போகிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இவங்களுக்கு ஒரு அலிகேஷன் வச்சா இவங்க பதிலுக்கு இன்னொரு அலிகேஷன் வைக்கிறாங்க, இப்படி மாற்றி சொல்கிறது வந்து எப்படி தோணுது மேம்? இதில் வந்து 3 இதுக்கு தான் வழி இருக்குது. ஒன்று, நிறைய பெண்களை பார்த்தனால இந்த பெண்கள் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். 1. 2வது, அவங்களுடைய வக்கீல் வந்து இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். 3வது, ஒருவேளை குற்றம் சுமத்துறாங்க இல்லையா, அவங்க வந்து பொய்யா சொல்லியிருக்கலாம். இந்த 3 தான் சாத்தியம். விஷால் அவர்கள் கூட வந்து எனக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் அவங்களுடைய மற்ற விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். உங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்கள் செருப்பை கழட்டி கூட அடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அவங்க என்னென்ன வேலைகள் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, வீட்டிலலாம் கூட சொல்லுவாங்க, அந்த வயசு பொண்ணு வந்துட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது என்னை இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்படின்னு வீட்டில் வந்து சொன்னான்னா வீட்டில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, அவன் பார்த்தான்றது உனக்கு எப்படி தெரியும், அப்போ நீ அவனை பார்த்தியா? அந்த மாதிரி அந்த பெண் வந்துட்டு வேற மாதிரி என்ன மாதிரி நடந்துட்டாங்க அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா இப்போ இவர் அந்த இடத்துல இருந்தாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ அந்த விஷயம் தப்புன்னா மாதிரி இப்போ இது தப்பு தானே? இப்போ இதை வந்துட்டு இவர் வந்துட்டு தெளிவாக வெளிப்படையாக சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ இவர் எந்த அளவுக்கு வந்துட்டு அதில் அந்த ஆணாதிக்க சிந்தனையில் இருக்கிறார். இப்போது இன்னொரு நபரை பற்றி நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னா அதை சொல்லுவதை வந்துட்டு நீங்கள் வெளிப்படையாக வந்து சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த பெண் குறித்த பிம்பம் உங்களுடைய மனசில் என்னவா இருக்குது, அப்போ பெண்கள் குறித்த பார்வை உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்றதுக்கு முதல்ல நீங்கள் பதில் சொல்லுங்கள். இத்தனைக்கும் நடிகர் சங்கத்தில் வந்துட்டு முக்கிய பொறுப்பில் தலைவராக இப்படி எல்லாத்துலேயும் இருந்துட்டு அதுலேயும் வேற வந்து படம்னா எப்படி எடுக்கணும், உப்மா கம்பெனிக்கெல்லாம் போயிடாதீங்க இப்படியெல்லாம் வேற சொல்லிட்டு அதுக்கே ஒரு பெரிய விமர்சனத்தை வந்து அவர் சந்தித்தார். இந்த சூழலில் வந்து இப்படி வந்து யார் உங்களை கூப்பிடுறாங்களோ, பாலியல் ரீதியாக உங்களை வந்து கூப்பிடுறாங்களோ அவங்கள வந்து செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறீங்க, நல்லதுதான், கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது அப்படிப்பட்ட பெண்ணை வந்துட்டு வேற மாதிரியாக நீங்கள் பேசும் பொழுது இது எப்படி நம்ம பார்க்குறது? அப்போ இன்னொருத்தனுக்கு நடந்தா மற்றவனுக்கு நடந்தா ஒன்று, உங்களுக்கு நடந்தா ஒன்றா? அவங்களுக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்னொருத்தனுக்கு நடக்கும்போது இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் மேலே ஒரு வேளை குற்றம் திரும்புது அப்படின்னா அப்படிலாம் எனக்கு யாரையுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறத எப்படி பார்க்கறது?
அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்றத பாருங்க. சரி, இந்த அளவுக்கு ஏன் இந்த மாதிரி இந்த மனநிலை இருக்கு அப்படின்னா, அதுதான் மேம். ஏன் அப்படின்னா இப்போ எல்லா துறைகள்லையும் காவல்துறையா இருக்கட்டும், காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்களாவே இருந்தாலும் பாதுகாக்கக்கூடிய துறையில இருக்கிறாங்க. ஆனா அந்த துறையில இருக்க பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. எப்படி எந்த துறையில பெண்கள் இல்லாத துறையே இல்லை, ஆனா எல்லா துறைகள்லயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி ஒரு நிலை தான் இங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கான காரணம் என்ன? அப்படியா எல்லா ஆண்களும் அப்படி யோசிக்கிறாங்க? இந்த மாதிரியான சூழல் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி அவங்க வெளியில வர்றதே சமரசம் பண்ணிக்கிட்டு தான் வர்றாங்க அப்படின்னு வாய் கூசாம பேசுறாங்க இல்லையா, அவங்க தான் காரணம். இப்போ நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் இருந்தாங்க பாருங்க, எப்படி வாய் சவடெல்லாம் விட்டாரு. இதில் நீதித்துறையில் இந்த மாதிரி நடக்குது, காவல்துறையில் இந்த மாதிரி நடக்குதுன்னு எல்லாம், என்னங்க இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி குண்டர் சட்டத்தில் எல்லாம் தூக்கி உள்ளே வச்சா, இல்லைங்க தெரியாதுங்க, மன்னிப்பு, அதுவும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்றாங்களே. வெக்கம் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லாமல். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட நாக்கில் நரம்பு இல்லாமல், நாக்கில் எலும்பு இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து பெண்களை கொச்சைப்படுத்தி பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு பேசிட்டார். அவர் பேசினதனுடைய விளைவு, காவல்துறையை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு கல்யாணமாக வேண்டியதே நின்று போச்சு. அப்போ பெண்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு, நம்ம பார்த்துருக்கக்கூடிய பெண்ணு கூட எப்படி இருப்பாளோ என்னமோன்னு சொல்லிட்டு கல்யாணம் தப்பு, பேசினதை நம்பி நிறுத்துனதும் தப்பு. ஏன்னா அப்படிதானே நம்பக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருக்கு இல்லையா. அப்போ பெண்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு நடத்தை ரீதியாக வைத்தால், அப்படியா, ஐயோ அப்படின்னு கேட்கறதுக்கு தயாராக இந்த சமூகம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு இந்த சமூகத்தை டியூன் பண்ணி வச்சிருக்கு இந்த ஆணாதிக்க மனநிலை. அது வந்துட்டு ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, அது பெண்களுக்கு கூட இருக்கலாம். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டு பெண்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது, நாங்கள்லாம் குடும்ப பெண்கள் அப்படின்லாம் சில பேர் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ மற்றவங்க எல்லாம் தெருவில் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க தான் அதுக்கு வந்து நமக்கு பதில் சொல்லணும். எந்த விளம்பரம் எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் வந்து சோப்பு விளம்பரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சீப்பு விளம்பரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சாப்பிட்ற விளம்பரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த விளம்பரத்தை எடுத்துக்கிட்டாலும் அங்கே தேவையே இல்லாமல் பெண்களை ஏன் கொண்டு வந்து நிற்க வைக்கிறீங்க? சில இடத்துல அரை நிர்வாணமாக, சில இடத்துல வந்து போக பொருளாக ஏன் கொண்டு வந்து நிறுத்துறீங்க? அப்படி நிற்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போது ஒரு பொருள் வந்து விலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்கள் வந்துட்டு அங்கே இருந்தால் தான் அது விலைக்கு போகுமா? அப்போ பொருளை பார்த்து வாங்குறாங்களா, பெண்களை பார்த்து வாங்குறாங்களா? இந்த லக்ஸ் அப்படின்ற சோப் வந்துட்டு நம்ம ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருப்போம், பரவலாக வந்து வந்துக்கிட்டே இருக்கோம். இந்த லக்ஸு சோப்புனுடைய விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த காலத்தில் எந்த ஹீரோயின் வந்து முன்னணியில் இருக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு என்னுடைய அழகுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாறிடுவாங்க. அப்புறம் ஏன் மாறினாங்க அப்படின்னா, அடுத்த ட்ரெண்டுக்கு யார் முன்னணி நடிகையாக வந்திருக்காங்களோ அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ பாருங்கள், ஒரு சோப்பை வந்துட்டு நீங்கள் விளம்பரப்படுத்துவதற்காக ஒரு பெண்ணை வந்துட்டு இந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்க இல்லையா? அப்போது உங்களுடைய பொருட்களின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் பெண்களை ஒரு போக பொருளாகவே காட்டிகிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி போக பொருள் வந்தால் தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னே சில பேர் இருக்கிறாங்க. எத்தனை படங்களில் ஐட்டம் பாட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க. வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதற்கான காரணம் என்ன இருக்குது? அதுக்கு வந்து குத்துப்பாட்டுன்னு பேர் மாற்றி மாற்றி ஒரு காலத்தில் அதை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இயக்குநர்கள் வந்து இயக்குநர்களாக இருக்கட்டும், இல்லை யார் அந்த சீன்ஸ் வேணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்களோ மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க, மக்கள் அதை தான் பார்க்குறாங்க. அப்படின்றப்போ அவங்க அதை தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களே. வேற பாரதி படத்தை எல்லாம் மக்கள் பார்த்ததே இல்லையா? வேற வந்துட்டு கண்ணகி எல்லாம் இப்போ படம் வந்திருக்கு, அதெல்லாம் மக்கள் பார்த்ததே இல்லையா? அப்போ நல்ல படங்கள் வரும்பொழுது பார்த்து ஆரவாரம் செய்வதற்கு நல்லா தான் இருக்கிறாங்க. வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் வரக்கூடிய படங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் வந்துட்டு எம்பவர்டு உமன் மாதிரியான சித்தரிக்கக்கூடிய படங்களை எல்லாம் எடுத்து பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு வாழைப்படம் எல்லாம் கூட எப்படி இருக்கு பாருங்க. எந்த உங்களுடைய ஆபாசமான காட்சிகளுக்கோ அல்லது அருவருப்பான காட்சிகளுக்கோ வன்முறைகளுக்கான காட்சிகளுக்கோ இடமில்லாமல் எடுக்கப்படக்கூடிய படங்களும் நல்லா ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் மக்களுக்காகத்தான் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த இயக்குனரோ தயாரிப்பாளரோ. அவங்க யார் அப்படின்றத, அவங்க முகத்தை இந்த சமுதாயத்துக்கு கிழிச்சு காட்டணும். அப்படி கிழிச்சு காட்டினா தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது மானம் இருந்தால் கொஞ்சமாவது அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு வரும். அப்போது நீங்கள் விளம்பரத்துறையில் எடுத்துக்கிட்டாலும் எப்படி எடுத்துக்கிட்டாலும் பெண்களை வந்துட்டு ஒரு விளம்பர பொருளாக, ஒரு போக பொருளாகவே காட்டி 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 அப்படி பண்ணால் தான் சரியாக வரும் அப்படின்ற ஒரு உணர்வை இந்த சமூகத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. அது ரொம்ப ஆபத்தான போக்கு. அதனால தான் இன்றைக்கி பெண்களை பெற்றவர்கள்லாம் எவ்வளோ பயத்தோடு இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு கட்டத்தில் என்ன நினைக்கிறாங்க, பெண் குழந்தைங்களே வேணாமோ,
பெண் குழந்தைகளை பெத்துட்டோம்னா பாதுகாக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. லிஃப்ட்ல போகும்போது என்ன நடக்குமோ தெரியல, ஆட்டோவில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்ன நடக்குமோ தெரியல, பள்ளிக்கூடத்தில் என்சிசின்னு பயிற்சியாளர்கள்னு வராங்க பாருங்க, அதுலேயும் வந்துட்டு நாங்கள் நாத்தாக்காவிலேருந்து வந்திருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்மையிலேயே என்சிசியில் எந்த பயிற்சியும் எந்த முகாந்திரமும் இல்லாத நபர்கள். அவர் இப்போ இறந்து கூட போயிட்டார், சிவராமன்னு சொல்லக்கூடிய அந்த நபர். அவருக்கு உண்மையிலேயே அந்த என்சிசிக்கும் அவருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் பெண்களுக்கு மாணவிகளுக்கு பயிற்சி கொடுக்குறேன்னு வந்து அது எத்தனையோ பெண்கள் 17 பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல 13 பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கிறாருன்னா அப்போ எப்படி குழந்தைங்களை பெண் குழந்தைங்களை பெற்றுக்கிறதா வேண்டாமா? இன்றைக்கி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எந்த இடத்துல இருந்து? ஒரு கட்டத்தில் பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னாலே அது வாய்க்குள்ளே நெல்லை போட்டு விட்ருவாங்க. நெல்லை போட்டால் அதனால் முழுங்க முடியாது, போய் சேர்ந்துடும் இல்லையா? கள்ளிப்பாலை கொண்டு வந்து ஊற்றி விட்ருவாங்க. அதுதான் நம்ம கருத்தம்மா படத்தை எல்லாத்தையும் கூட எடுத்து நமக்கு வந்து காட்டினாங்க. இப்போ அந்த சூழல்லேருந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். அடுத்ததாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெண்ணான்னு பார்க்கக்கூடாது, ஆனா பெண்ணான பார்க்கக்கூடாது, பார்த்தாலும் தப்பு, அவங்களுக்கு இதை பார்த்து சொன்னாலும் தப்பு. அந்த பக்கமும் சொல்லிட்டாங்க, இந்த பக்கமும் சொல்லிட்டாங்க. அப்படி வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தான் இன்னைக்கு ஓரளவு இப்போ 100 ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 95 பெண்களாவது இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக 100 ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் அப்படின்றது 10 பெண்கள் இருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். அப்போது ஒரு பெண்ணுக்கு, அதை நான் என் வாயால் சொல்ல விரும்பலை, அப்படி ஒரு காலம் வேணும்னு நினச்சா இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்யுங்க, நம்ம யாரும் தடுக்க போகிறதில்ல. அப்படி ஒரு காலம் வேண்டாம், சமமாக சக உயிரை நடத்துவோம் அப்படின்ற ஒரு மனநிலையை, அந்த உறுதியை இந்த சமூகம் நிச்சயமாக கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவத்துறையில் இந்த மாதிரி நடப்பது, பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொல்லப்படுவது என்பது ரொம்ப பெரிய ஒரு வருத்தம், ரொம்ப பெரிய ஒரு கொடுமை. அதற்கு எதிராகத்தான் இன்னைக்கு மருத்துவர்கள்லாம் மேற்கு வங்கத்தில் பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை கலைப்பதற்காக அரசாங்கம் தண்ணியெல்லாம் பீச்சி அடித்து அந்த கண்ணீர் புகைகளை எல்லாம் வீசி ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் அந்த தலைமைச் செயலகம் சுற்றி ஊரடங்கு உத்தரவெல்லாம் கூட அறிவிச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த சூழலில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அப்புறம் இந்த இந்திய நாடு வல்லரசாகித்தான் என்ன பயன் அப்படின்னு நான் கேட்க வேண்டியதில்லை, உலக நாடுகள் எல்லாம் கேட்கும். அப்போ இந்தியா என்ன பதில் சொல்லுன்றது எனக்கு தெரியல. ஓகே மேம், பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை பற்றி, எதற்காக நடக்குது, என்னென்ன பாதிப்புகள் பெண்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத பற்றி எங்ககிட்ட விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.